கவுட் அண்ட் டயட் இதில் நிறையா டவுட்ஸ் இருக்கும். சார் நான் பருப்பே சாப்பிட்றதில்ல, கவுட் வந்ததுலேருந்து என்ன சாப்பிட்றதுனே தெரியல, எதுவுமே சாப்பிட்றதுல இருந்தாலும் எனக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப வலி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கவுட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் டயட்டில் மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. டயட்டில் வந்துட்டு உங்களுக்கு 0.5 to 1 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அந்தளவுக்கு தான் குறைக்க முடியும். உதாரணமாக உங்களுக்கு யூரிக் ஆசிட் 10-11 இருக்குன்னா 100% டயட்லேயே குறைக்க முடியாது. டயட்டு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தான். இன் அடிஷன் டு மெடிசின் நீங்கள் பர்டிகுலராக அவாய்ட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹை பியூரின் டயட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். ரெட் மீட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆல்கஹால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஹை பியூரின் டயட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். வெஜிடேரியன் டயட் ஜென்ரலாக வந்துட்டு நீங்கள் கவுட் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஹைட்ரேஷன் வந்துட்டு ரொம்ப பார்த்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கிறது மூலிமா உங்களுக்கு இந்த ஹைட்ரேஷன் பிரச்சனையிலேருந்து ஹைட்ரேஷனை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அடிக்கட்டாக நீங்கள் வந்துட்டு தண்ணி குடிக்கிறது மூலிமா நீங்கள் டீஹைட்ரேட் ஆகாமல் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு அந்த கவுட் அட்டாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும்.